கரும்பு அறுவடை இயந்திரங்களை வாங்கியதில் அரசுக்கு 2,77,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதி தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை துணைவேந்தராக பதவி வகித்தவர் முருகேச பூபதி. இவர் தனது பதவி காலத்தில் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. நிபுணர்கள் அறிவுரையை மீறி இந்த இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதன் மூலமாக தனியார் நிறுவனம் 2,77,00,000 ரூபாய் லாபம் அடைந்ததாகவும் அரசுக்கு இந்த தொகை இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதி தாக்கல் செய்த மனுவை கோவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது அரசு ஊழியராக இருந்த முன்னாள் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடர அரசு ஒப்புதல் பெறாமல் இந்த வழக்கு நிலைக்கத்தக்கது என துணைவேந்தர் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி, பல்கலைக்கழக சட்டப்படி துணைவேந்தரை பணி நீக்கம் செய்ய அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்பதால் முன்னாள் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் முன் அனுமதியும் தேவையில்லை என கூறி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் கோவை சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.